சென்னை மெட்ரோ ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தவர்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர் நேரடியாக சந்திச்சிருந்தார். அவங்களோட செல்ஃபி எடுக்கிறது, மேலும் மெட்ரோ ரயிலில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட அவர் கலந்துரையாடி இருந்தது. இந்த காட்சிகள் எல்லாமே நம்ம இப்போ திரையில் பார்க்குறோம். இது மெட்ரோ ரயிலில் ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கக்கூடிய காட்சி. அங்கே பொதுமக்கள் சிலர் அவரோட பேசுகிறாங்க. பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, பல்வேறு தரப்பினர் அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். திமுக அரசினுடைய சாதனைகளை எடுத்து கூறி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் இப்போ திரையில் பார்த்துட்ருக்கோம். மேலும் விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், வணக்கம். பொதுமக்கள் திரளானோர் அங்க இந்த மெட்ரோ ரயில்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அதை பேசி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன நிகழ்ந்தது இந்த பயணத்துல, அது பற்றிய தகவல்களை சொல்ல முடியுமா? வணக்கம். சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த தேர்தல் களம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக்கழகம் என 4 முனை போட்டியாக நடைபெறக்கூடிய இந்த சூழல பல்வேறு கட்ட பிரச்சாரமும் பல்வேறு வகையில இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது. மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பு என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தினசரி காலை நடைபயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயில்ல பயணித்தார். அப்போது மெட்ரோ ரயிலில் பயணித்த பயணிகளுடன் அவர் கலந்துரையாடினார். திமுக அரசினுடைய செயல்படுத்தி வரும் இந்த மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் பயணித்த பொதுமக்களும் பெண்களும் அவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் அவருடன் ஆர்வமுடன் கலந்துரையாடினர். சிலர் அவருடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னும் சிறப்பான ஆட்சி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் இறங்கிய அவர் தனது வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார். அதற்கு முன்பதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் களம் திமுகவிற்கு சிறப்பாக அமைந்திருப்பதாகவும், அதே போல குற்றச்சாட்டுகள், பல்வேறு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது குறித்து கேள்வி கேட்டதற்கு குற்றச்சாட்டுகள் சொல்வதுதான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை, அதை தவிர அவருக்கு வேறு வேலை இல்லை என தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திடீரென மெட்ரோ ரயிலில் பயணித்து பொதுமக்களுடனும் பயணிகளுடனும் அவர் கலந்துரையாடியது அந்த பகுதியில குறிப்பாக மெட்ரோ பயணிகளிடையே பெரும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சென்னை மெட்ரோ ரயில்ல பயணிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. இதனுடைய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். Thank you. எங்க போறீங்க நீங்களா? ஒர்க்கு சார், நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன். எங்கேருந்து வரீங்கண்ணா? வேலூரா? எங்கே போறீங்க? ரெகுலராக ஆஃபீஸ் பண்ணீங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்காது? எப்படி கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா?
லிட்ரேச்சர் பிஹெச்டி பண்றேன் பிரசிடென்சி காலேஜ்ல. அப்படியா? நான் பிரசிடென்ட் கோல்ட் ஸ்டூடெண்ட். நீங்க எந்த ஊரு? எனக்கு திருநெல்வேலி சார், இப்போ சென்னையில இருக்கேன். சரி சரி. Sir, 8,000 coupon scheme. That's a very good scheme actually. வெரி குட் ஸ்கீமா. கலைஞருடைய இது, அண்ணாவுடைய இது, அந்த ஸ்பீச்சு, அவங்களோட இருந்து பழகினது, அவங்களோட பார்த்தது, அவங்க சர்வீஸ் கூடவே இருந்து பார்த்தது, அதுதான். ரொம்ப தொலைநோக்கு பார்வையை இந்த 5 ஆண்டு கால ஆட்சி திட்டத்திலே நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம். அது அடுத்து நீங்க எப்படி கொண்டு செல்றதுக்கான அது அது டெவலப் பண்ண வேண்டியதானே. இப்போ ஒன்றில் படிக்கிறதுக்காக புதுமை பெண்கள் 1000 ரூபா கொடுத்தோம். இப்போ அடுத்து ஒன்று 1500 ரூபா கொடுத்துருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற முயற்சிகள் இன்னும் நடந்துட்டே இருக்கணும்ட்டுன்னு. இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து ஆரம்ப கட்ட நிலையிலேருந்து நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். வீடு வீடாக போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறது, டேட்டா கலெக்ட் பண்ணது பண்ணியிருக்கேன். ஆரம்ப கட்ட நிலையிலேருந்து இப்போ வரைக்கும் அதோட வளர்ச்சி வந்து நான் ஃபீல்ட் லெவலில் பார்க்குறேன். அது ரொம்ப வரவேற்கப்படுது. நிறைய பெரும்பாலான வீடுகளில் போய் இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்கீம்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லா பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சு. தமிழ் இலக்கியம் அது இதில் முனைவர் பட்ட பண்ணுறவங்களுக்கு வந்து விருதுகள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க சார். தமிழ் இலக்கியத்திலேயே இதழியல்ல ஆய்வு பண்ணுறவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய பேர் முனைவர் பட்ட அடுத்த வருஷம் 4 முதல்வன் ஸ்கீம் வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ 1000 பேருக்கு இருக்கு. இது வந்து ஆமா இன்னும் நிறைய புதுமை பெண் திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இன்னும் தொடரட்டும். அப்படியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆட்சி கம்பல்சரி. தேங்க்யூ சார். வரமா. தேங்க்யூ. பண்ணுறீங்களா? Sir, yes, sir. Government Arts and Science College, RK Nagar. RK Nagar. Yes, sir. So pleasant to see you, sir. Thank you. சென்னை மெட்ரோ ரயில பயணம் செஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டதையும் பார்த்தோம். தொடர்ந்து பயணிகள் பல பேர் அவரோட செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அவங்களோட கலந்துரையாடிய அந்த காட்சிகளையும் நாம திரையில பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. Make India great again. மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.